அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 9 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் நடைபெறுவதை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: பராமரிப்பு பணியால் கடற்கரையிலிருந்து தாம்பரம் இடையே மின்சார ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதேபோல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருமால்பூர், அரக்கோணம் ரயில்களும் வழக்கம் போல இயங்கும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: 2327 இடங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்று 2763 மையங்களில் குரூப் 2, குரூப் 2A தேர்வை 7,94,000 பேர் எழுதுகின்றனர். நான்காவது அறிவிப்பு: கீழம்பாக்கம் ரயில் நிலைய கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் நிறைவடையும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐந்தாவது அறிவிப்பு: பிஎட் படிப்புக்கு செப்டம்பர் 16 முதல் விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சரான பொன்முடி தகவல் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையில் உள்ள திட்டங்களை அறிவிப்பதற்கு முன்பே நாங்கள் நடைமுறைப்படுத்தி விட்டோம் எனவும், இருமொழிக் கொள்கையை அண்ணா காலத்திலிருந்தே செயல்படுத்தி வருகிறோம் எனவும், ஐடிஐ படிப்பில் அதிக எண்ணிக்கையில் சேர வேண்டும் என்பதன் அடிப்படையில்தான் மாணவர் சேர்க்கை தேதி நீடிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு: பெண்கள் உயர்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் நிறுத்தம் செய்யப்பட்டதாக அமைச்சரான கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். அடிப்படை வசதிகள் இல்லாத மகளிர் விடுதிகளை ஆய்வு செய்து மூடவும் அரசு உத்தரவு என்றும் அமைச்சரான கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு: விமான நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்தில் கூடுதலான வாகன நிறுத்தம் விரைவில் திறக்கப்படும் என நிர்வாகம் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடைசியாக 9வது அறிவிப்பு: மத்திய அரசு கல்விக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை எனவும், இதனால் 32,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியவில்லை எனவும், கல்விக்கான 60% நிதியை ஒன்றிய அரசு தான் வழங்க வேண்டும் எனவும், இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் கேரளா முதலிடமும் தமிழ்நாடு 2வது இடத்திலும் இருக்கும் நிலையில் ஒன்றிய அரசின் முடிவால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். இந்த 9 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.